நாகூர் தர்காவின் 469வது ஆண்டு கந்தூரி பெருவிழாவையொட்டி கொடி ஊர்வலம் நடைபெற்றது. நாகூரில் உள்ள புகழ்பெற்ற நாகூர் ஆண்டவர் தர்காவின் 469ஆம் ஆண்டு கந்தூரி பெருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. முன்னதாக நாகை மீராப்பள்ளி வாசலில் இருந்து கொடி ஊர்வலம் நடைபெற்றது. ஊர்வலத்தில் கண்ணாடி ரதம், டீஸ்ட்ரோ கப்பல், செட்டி பல்லக்கு, பீங்கான் ரதம், முத்து பல்லக்கு உள்ளிட்ட அலங்கரிக்கப்பட்ட 5 ரதங்களில் சிங்கப்பூரில் தயாரிக்கப்பட்ட கொடிகள் ஏற்றப்பட்டு முக்கிய வீதிகள் வழியாக நாகூருக்கு தாரை தப்பட்டையுடன் நாகூர் அலங்கார வாசல் வரை கொடி ஊர்வலம் நடைபெற்றது. பொதுமக்கள் மலர்களை தூவி சாதி சமய வேறுபாடின்றி வழிபாடு செய்தனர். கந்தூரி விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான சந்தனக்கூடு ஊர்வலம் 30ஆம் தேதியும் 1ஆம் தேதி அதிகாலை சந்தனம் பூசும் வைபவமும் நடைபெறவுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் உள்ள பூண்டி மலை கிராமத்தில் நிலச்சரிவு காரணமாக 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான விளைபொருட்கள் சேதமடைந்ததாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். பூண்டி கிராமத்தில் 2 நாட்களுக்கு முன்பு கனமழை பெய்த நிலையில் குடிநீர் ஆதாரமாக விளங்கும் வாய்க்கால் முறையாக பராமரிக்கப்படாததால் அதில் நீர்க்கசிவு ஏற்பட்டு பின் நிலச்சரிவு ஏற்பட்டதாகவும் இதனால் அறுவடைக்கு தயாராக இருந்த பூண்டு பயிர்கள் சேதமடைந்ததாகவும் விவசாயிகள் கவலை தெரிவித்தனர். 2 நாளைக்கு முன்னாடி நம்ம தோட்டத்தை வந்து நிலம் சரிஞ்சு ஒரு 30 சென்ட் பக்கம் இருக்கிற வெள்ளப்படம் வந்து காலி ஆயிடுச்சுங்க. ஒரு 2.5 லட்சம் பக்கம் நமக்கு அடி ஆயிடுச்சுங்க. மேலே வந்து குடிநீர் வாய்க்கால் வந்து சரியா கவனிப்பு இல்லாதனால இந்த மாதிரி ஆயிடுச்சுங்க. வனத்துறை வந்து இன்னும் எதுவும் நம்மளுக்கு வந்து கேட்கலைங்க. அவங்க வந்து கேர்லெஸ்ஸாக இருக்கிறாங்க. அவங்க என்ன வந்து இன்னும் கேட்கல. ஸோ வனவிலங்கு பிரச்சனையும் ஜாஸ்தியாக இருக்குங்க. ஸோ விவசாயிகள் ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. வேலூர் அருகே மதுக்கடையில் இரு தரப்பினர் இடையே ஏற்பட்ட மோதல் தொடர்பாக திமுக மாநகர கவுன்சிலர் உட்பட 24 பேர் மீது கொலை முயற்சி உட்பட தலா 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கண்ணன் நகர் பகுதியில் கடந்த 19ஆம் தேதி மதுக்கடையில் ஏரியூர் மற்றும் அலமேலு மங்காபுரம் பகுதியைச் சேர்ந்த இரு தரப்பினர் இடையே மோதல் ஏற்பட்டது. தொடர்ச்சியாக இரு தரப்பினரும் வீடு தேடிச் சென்று மாறி மாறி தாக்கிக் கொண்டனர். இந்த சம்பவத்தில் வாகனங்கள் மற்றும் மோதலில் ஈடுபட்ட சிலர் படுகாயமடைந்தனர். இது தொடர்பாக அலமேலு மங்காபுரம் பகுதியைச் சேர்ந்த வேலூர் மாநகராட்சி 27வது வார்டு திமுக கவுன்சிலர் பாட்சி சதீஷ் உட்பட இரு தரப்பை சேர்ந்த 24 பேர் மீது கொலை முயற்சி, பொது சொத்துக்கு சேதம் விளைவித்தல் உட்பட தலா 6 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். 8ற்கும் மேற்பட்டோர் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கிருஷ்ணகிரி அருகே தனியார் கம்பெனியில் வேலைக்காக ஏராளமானோர் குவிந்தனர். போச்சம்பள்ளி சிப்காட் பகுதியில் உள்ள காலணி தயாரிப்பு நிறுவனம் ஒன்றில் ஆட்சேர்ப்பு பணிகள் நடைபெற்றது. காலியாக உள்ள 52 பணியிடங்களுக்கு ஆட்சேர்ப்பு என்றும் 8 கிலோமீட்டர் சுற்றளவில் உள்ளவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் என்றும் அந்த நிறுவனம் அறிவிப்பு வெளியிட்டிருந்தது. இதனையடுத்து வேலைவாய்ப்பு முகாம் என கருதி வெளியூர் மற்றும் பிற மாவட்டங்களில் இருந்தும் ஏராளமானோர் அங்கு குவிந்தனர். இதனால் கூட்டத்தை கட்டுப்படுத்த போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். கரூர் வெண்ணெய்மலை கோவில் முன்பு சஸ்பெண்ட் செய்யப்பட்ட காவலர் தனது குழந்தையுடன் யாசகம் கேட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கரூர் பசுபதிபாளையம் காவல் நிலையத்தில் காவலர் பிரபாகரன். இவர் தற்பொழுது பணியிடை நீக்கம் செய்யப்பட்டு பல மாதங்களாக வேலையில்லாமல் உள்ளார். இந்த நிலையில் தனது சிறுவயது மகனுடன் கரூர் வெண்ணெய்மலை முருகன் கோவிலுக்கு வந்தவர் கோவில் அருகே உள்ள மரத்தடியில் அமர்ந்து யாசகம் கேட்க முயன்றார். இதனை அப்பகுதியில் ஈடுபட்டிருந்த சக காவலர்கள் கண்டு அதிர்ச்சியடைந்து பிரபாகரனை சமாதானம் செய்து அழைத்துச் சென்றனர். இதுகுறித்து பேசிய பிரபாகரன் தன் மீது போடப்பட்ட பொய் வழக்கால் 2 மாதத்திற்கு மேலாக வேலையில்லாமல் இருப்பதாகவும் வறுமை காரணமாக யாசகம் கேட்க வந்ததாகவும் கூறினார். நான் போலீஸாக வேலை பார்த்துருந்தேன் பசிபாலத்தில். இன்றைக்கி வயிற்று பசி, என் குழந்தைங்களுக்கு சாப்பாடு வாங்கி தர வைக்கல. அதனால வந்துட்டு நான் 1-2 ரூபாய் பிச்சை எடுத்து நான் சாப்பிட்றேன். அவ்வளோதான். எனக்கு என்ன பிரச்சனை, என் மேலே ஒரு பொய் கேஸ் போட்டாங்க. அதனால நான் சஸ்பெண்டில் இருக்கேன். 2.5 மாதம் ஆகுது. மதுரையில் ஒரே பகுதியில் வீடுகளின் முன் நிறுத்தப்பட்டிருந்த 2 சொகுசு கார்களின் டயரை மர்ம நபர்கள் திருடிச் சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நமச்சிவாய நகர் 4வது தெருவில் வசிக்கும் நவீன் சந்தர் என்பவர்
தனது வீட்டின் முன் இரவு காரை நிறுத்தியுள்ளார். மறுநாள் காலை பார்த்தபோது தனது காரில் இடதுபுறம் இருந்த டயர்களின் 2 டயர்கள் திருடப்பட்டு அதற்கு பதிலாக செங்கற்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது கண்டு அதிர்ச்சியடைந்தார். இதேபோல் அருகில் உள்ள மற்றொரு வீட்டின் முன்பு நிறுத்தப்பட்டிருந்த காரின் டயர்களும் திருடப்பட்டு அதற்கு பதிலாக செங்கற்கள் வைக்கப்பட்டிருந்தன. இதுகுறித்து அளிக்கப்பட்ட புகாரை அடுத்து SS காலனி காவல்துறையினர் அப்பகுதியில் உள்ள CCTV பதிவுகளை ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தென்காசி மாவட்டத்தில் கனமழை காரணமாக குற்றாலம் பேரருவியில் 2வது நாளாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இரவு நேரத்தில் பெய்த கனமழை காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் உள்ள பல்வேறு நீர்வீழ்ச்சிகளில் தொடர்ந்து தண்ணீர் வரத்து அதிகரித்து காணப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக குற்றாலம் பேரருவியில் நேற்று சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டது. இந்த நிலையில் தற்போது வரை தண்ணீரின் சீற்றம் குறையாத காரணத்தினால் குற்றாலம் பேரருவியில் 2வது நாளாக இன்றும் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக தற்போது ஐயப்ப பக்தர்கள் பலர் குற்றால அருவிகளில் குளிக்க முடியாமல் ஏமாற்றத்துடன் திரும்பிச் செல்கின்றனர். காட்பாடி ரயில் நிலையத்தில் முதியவர்களிடம் நகையை திருடிய பெண்ணை மகாராஷ்டிரா சென்று ரயில்வே காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி MGR நகர் பகுதியைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற வங்கி அதிகாரி பூவேந்தன். இவர் தனது மனைவியுடன் கடந்த செப்டம்பர் மாதம் பெங்களூரு செல்ல ரயிலில் ஏறும்போது அவரது பையில் இருந்த 13 சவரன் தங்க நகை திருடப்பட்டது. இதுகுறித்து அவர் அளித்த புகாரின் அடிப்படையில் காட்பாடி ரயில்வே காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து CCTV காட்சிகளை வைத்து விசாரணை நடத்தினர். அதில் நகையை திருடியது வடமாநிலத்தை சேர்ந்த பெண் என்பது தெரியவந்தது. இதனையடுத்து மகாராஷ்டிரா விரைந்த காட்பாடி ரயில்வே காவல்துறை தனிப்படையினர் நகை திருட்டில் ஈடுபட்ட ஜெல்கான் பகுதியைச் சேர்ந்த துர்கா என்ற பெண்ணை கைது செய்து அவரிடம் இருந்து சுமார் 13 சவரன் தங்க நகைகளை பறிமுதல் செய்தனர். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகே வீரச்சோழன் பகுதியைச் சேர்ந்தவர் அப்துல் அஜீஷ் நரிக்குடி ஜூமா பள்ளி வாசலில் அஷ்ரத்தாக பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் நரிக்குடி பகுதியைச் சேர்ந்த 22 வயது இளம்பெண் ஒருவர் தனக்கு உடல்நிலை சரியில்லை என்பதால் பள்ளி வாசலில் மந்திரிக்க சென்றுள்ளார். அப்போது அந்த இளம்பெண்ணை அப்துல் அஜீஸ் திடீரென பாலியல் பலாத்காரம் செய்ய முயன்றுள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த அந்த இளம்பெண் கத்தி கூச்சலிட்டார். அப்போது அப்துல் அஜீஸ் தான் வைத்திருந்த சிறிய கத்தியை வைத்து பெண்ணின் கழுத்து, கை உள்ளிட்ட இடங்களில் சரமாரியாக குத்தியிருக்கிறார். பெண்ணின் அவரது சத்தம் கேட்டு ஓடிவந்த அக்கம் பக்கத்தினர் அப்துல் அஜீஸை மடக்கி பிடித்து நரிக்குடி காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். காயப்படைந்த அந்த இளம்பெண் திருச்சுழி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கோவை மாவட்டம் பெரியநாயக்கன் பாளையம் அனைத்து மகளிர் காவல் நிலையம் எல்லைக்குட்பட்ட பகுதியைச் சேர்ந்த 15 வயது சிறுமி கடந்த 2022ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் தனது தந்தை மது போதையில் தன்னை பாலியல் பலாத்காரம் செய்ததாக சிறுமி புகார் அளித்துள்ளார். மேலும் இது பற்றி தாயிடம் கூறினால் கொன்று விடுவேன் என மிரட்டியதாகவும் கூறினார். அதன்பின் புகாரின் பேரில் போலீசார் சிறுமியின் தந்தை மீது போக்சோ பிரிவில் வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்தனர். இந்த வழக்கு விசாரணை கோவை சிறப்பு நீதிமன்றத்தில் நடந்து வந்தது. இந்நிலையில் வழக்கை விசாரித்த நீதிபதி பகவதி அம்மாள் சிறுமியை பலாத்காரம் செய்த தந்தைக்கு ஆயுள் தண்டனை விதித்து உத்தரவிட்டார். மேலும் ரூபாய் 15,000 அபராதமும் விதித்து தீர்ப்பளித்தார். அத்துடன் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு ரூபாய் 5 லட்சம் இழப்பீடு வழங்கவும் உத்தரவிட்டார். ஈரோட்டில் ரயிலில் ஏற முயன்ற பயணி தவறி விழும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்நிலையில் எர்ணாகுளம் பெங்களூரு ரயில் ஈரோடு ரயில் நிலையத்தில் நின்ற பின்னர் மெதுவாக நகரத் தொடங்கியது. அந்த நேரத்தில் ஒரு ஆண் பயணி தாமதமாக ஓடி வந்து ரயிலில் ஏற முயன்றார். அவர் ரயில் படியில் கால் வைத்தபோது நிலை தடுமாறி விழுந்ததில் ரயிலுக்கும் நடைமேடைக்கும் நடுவே சிக்கிக் கொண்டார். அப்போது அங்கு பணியிலிருந்து ஈரோடு துணைநிலைய மேலாளர் கார்த்திகேயன் துரிதமாக செயல்பட்டு ஓடி வந்து விழும் பயணியை பிடித்து இழுத்தார். உடனே அருகிலிருந்த ஊழியர்கள் உதவியுடன் அவர் பாதுகாப்பாக மேலே தூக்கப்பட்டார். இந்த சம்பவம் குறித்த சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. மேலும் மேலாளர் கார்த்திகேயனின் தைரியம் பெரிதும் பாராட்டப்பட்டு வருகிறது.
திருவண்ணாமலையில் திருக்கார்த்திகை தீப திருவிழா வருகிற 24ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெறவுள்ளது. இந்நிலையில் நகரின் காவல் தெய்வமாக விளங்கும் ஸ்ரீ துர்க்கை அம்மன் உற்சவம் வெகு விமர்சையாக தொடங்கியது. இதையொட்டி துர்க்கை அம்மனுக்கு பால், தயிர், சந்தனம், அபிஷேக பொடி உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. தொடர்ந்து திருக்கோவிலுக்கு வெளியே அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த காமதேனு வாகனத்தில் அம்மன் எழுந்தருளி வான வேடிக்கைகள் முழங்க வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். மழையும் பொருட்படுத்தாமல் ஏராளமான பக்தர்கள் மாடவீதியில் துர்க்கை அம்மனை வழிபட்டு சென்றனர். தஞ்சாவூரில் போலி உரங்கள் விற்பனை செய்த கடைகளுக்கு சீல் வைத்து அதிரடி நடவடிக்கை மேற்கொண்ட வேளாண் உதவி இயக்குநர் திடீர் பணியிட மாற்றம் செய்யப்பட்ட நிலையில் இதில் அரசியல் தலையீடு இருப்பதாக விவசாயிகள் குற்றம் சாட்டினர். தஞ்சாவூரில் பல இடங்களில் போலி உரங்கள் விற்பனை செய்வதாக எழுந்த புகாரை அடுத்து ஆட்சியர் உத்தரவின் பேரில் புதிதாக நியமிக்கப்பட்ட வேளாண் உதவி இயக்குநரான செல்வராஜ் அதிரடி ஆய்வு மேற்கொண்டார். இதில் கடந்த 3 வாரங்களில் மட்டும் 10க்கும் மேற்பட்ட கடைகளுக்கு சீல் வைத்தார். இதனிடையே அவர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டதற்கு விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்தனர். கடந்த வாரம் பாஜக பிரமுகர் ஒருவரின் குடோனில் 31,000 கிலோ உரங்களை பறிமுதல் செய்த விவகாரத்தில் அரசியல் தலையீடு இருந்ததால்தான் அவர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டதாக குற்றம் சாட்டுகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அருகே நிபந்தனை ஜாமீனில் வந்த இளைஞர் சரமாரியாக வெட்டி கொலை செய்யப்பட்ட வழக்கில் 4 பேர் கைது செய்யப்பட்டனர். தோட்டக்காடு பகுதியைச் சேர்ந்த ரஞ்சித், வழிபறி உள்ளிட்ட குற்ற வழக்குகளில் கைது செய்யப்பட்ட நிலையில் நிபந்தனை ஜாமீனில் வெளியே வந்தார். இந்நிலையில் கடந்த 20ஆம் தேதி தோட்டக்காடு பகுதியில் உள்ள தனியார் நிலத்தில் வெட்டு காயங்களுடன் அவர் சடலமாக மீட்கப்பட்டார். போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டதில் இளைஞர் அதே ஊரை சேர்ந்த ஆர்த்திகா ஸ்ரீ என்பவரை காதலித்து திருமணம் செய்ய மறுத்ததால் இளம்பெண் தற்கொலை செய்து கொண்டது. இதனால் பெண்ணின் தாய் மாமன் தினேஷ் தனது நண்பர்களுடன் சேர்ந்து இளைஞரை கொலை செய்ததும் தெரியவந்தது. இதையடுத்து தினேஷ், விஷால், நவீன்ராஜ், விக்னேஷ் ஆகியோரை கைது செய்த போலீசார் தலைமறைவாக உள்ள உதயா என்பவரை தேடி வருகின்றனர். சேலம் மாவட்டம் தலைவாசல் தினசரி காய்கறி சந்தை சேரும் சகதியுமாக காணப்படுவதால் பொதுமக்கள் அவதியடைந்து உள்ளனர். சேலம் தலைவாசல் காய்கறி சந்தைக்கு உள்ளூர் வியாபாரிகள் மட்டுமின்றி வெளி மாநில மாவட்டங்களில் இருந்து ஏராளமான சில்லறை வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் காய்கறிகள் வாங்க வந்து செல்கின்றனர். இந்நிலையில் கடந்த 2 நாட்களாக பெய்த சாரல் மழை காரணமாக மார்க்கெட் பகுதி சேரும் சகதியுமாக காணப்படுகிறது. இதனால் விளைபொருட்களை கொண்டு செல்ல முடியாமல் விவசாயிகளும் பொருட்களை வாங்க முடியாமல் பொதுமக்களும் சிரமத்திற்கு ஆளாகினர். இதையடுத்து காய்கறி சந்தையில் சாலை வசதி, குடிநீர், கழிவறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தர வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. கடும் பனிப்பொழிவு மற்றும் பருவநிலை மாற்றம் காரணமாக சத்தியமங்கலம் பகுதியில் மல்லிகைப்பூ 1800 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் சுற்றுவட்டார கிராம பகுதிகளில் மல்லிகை, முல்லை, சம்பங்கி உள்ளிட்ட மலர்களால் அதிக அளவில் சாகுபடி செய்யப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த 1 வார காலமாக சத்தியமங்கலம் பகுதியில் கடும் பனிப்பொழிவு மற்றும் மேகமூட்டம் காரணமாக மல்லிகை பூக்கள் விளைச்சல் பாதிக்கப்பட்டு உள்ளது. பூக்கள் விளைச்சல் குறைந்ததால் தற்போது வளர்பிறை முகூர்த்தம் மற்றும் விசேஷ நாட்கள் உள்ளதால் பூக்களின் தேவை அதிகரித்து உள்ளது. இந்நிலையில் சத்தியமங்கலம் பூ மார்க்கெட்டில் 1 கிலோ மல்லிகைப்பூ 1800 ரூபாய்க்கு விற்பனையானது. முல்லைப்பூ 800 ரூபாய்க்கும், சம்பங்கிப்பூ 1 கிலோ 80 ரூபாய்க்கும் விற்பனையானது. பனிப்பொழிவு காலம் முடியும் வரை மல்லிகை பூக்கள் விலை குறைய வாய்ப்பு இல்லை என வியாபாரிகள் தெரிவித்தனர். தென்காசியில் 1 கிலோ மல்லிகைப்பூ 4000 ரூபாய்க்கு ஏலம் போனதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்து உள்ளனர். தென்காசி சங்கரன் கோவில் மலர் சந்தையில் மல்லிகை, பிச்சிப்பூ, கேந்தி, வாடாமல்லி உள்ளிட்ட பல்வேறு வகையான பூக்கள் ஏலம் மூலம் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. தமிழகம் மட்டுமின்றி கேரளாவில் இருந்தும் ஏராளமான வியாபாரிகள் இதில் கலந்து கொண்டு பூக்களை ஏலம் எடுத்து வருகின்றனர். இந்நிலையில் சங்கரன் கோவில் மலர் சந்தையில் 1 கிலோ மல்லிகைப்பூ 4000 ரூபாய் வரை ஏலம் போனது. தொடர் மழை காரணமாக வரத்து குறைந்தது மல்லிகை பூவின் விலை அதிகரித்து உள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்து உள்ளனர்.
ஓசூரில் மருந்தக விற்பனை குடோனில் போர்வை போர்த்தி கொண்டு வந்த கொள்ளையன் 60,000 ரூபாய் திருடி சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சி பிருந்தவான் நகர் பகுதியில் பீமா ரெட்டி என்பவருக்கு சொந்தமான மருந்து மொத்த விற்பனை குடோன் செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் மருந்தகத்தில் பணியாற்றுவோர் வந்து பார்த்தபோது கடை திறக்கப்பட்டு கடையில் உள்ளாக இருந்த பொருட்கள் சிதறியிருந்ததும் கல்லா பெட்டி திறந்திருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். அப்போது சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததில் போர்வை போர்த்தி கொண்டு மர்ம நபர் உள்ளே வருவது பதிவாகியிருந்தது. மேலும் முகம் தெரியாமல் இருக்க அந்த நபர் சிசிடிவி கேமராக்களை வேறு திசையில் திருப்பி வைத்துவிட்டு கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டு உள்ளார். இந்த சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் ஓசூர் நகர போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் தமிழக கேரள எல்லைப் பகுதியான களியக்காவிளையில் உள்ள தனியார் செயற்கை கருத்தரிப்பு மருத்துவமனையில் பிரசவத்திற்கு சிகிச்சை பெற்று வந்த கர்ப்பிணி பெண் உயிரிழப்பு. கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் கொடுங்குளம் கிராமத்தை சேர்ந்த செல்வராஜ், இவரது மனைவி ஷக்கிலா இவர்களுக்கு 19 ஆண்டுகளாக குழந்தை இல்லாத காரணத்தால் செயற்கை கருத்தரிப்பு தனியார் மருத்துவமனையில் கடந்த 8 மாதங்களாக சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து மேல் சிகிச்சைக்காக கேரள மாநில தனியார் மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலம் அனுப்பி வைத்தனர். அங்கு சிகிச்சை பலனின்றி 8 மாத கர்ப்பிணி பெண் ஷக்கிலா உயிரிழந்தார். மேலும் பிரேத பரிசோதனைக்கு பிறகே கர்ப்பிணி இறப்புக்கான காரணம் தெரியவரும் என கூறப்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டத்தில் நேற்று ஒரே நாளில் 723.60 மில்லிமீட்டர் மழை பெய்து கொட்டி தீர்த்தது. வடகிழக்கு பருவமழை காரணமாக தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்து வருகிறது. அந்த வகையில் நெல்லை மாவட்டத்தில் ஒரே நாளில் சராசரியாக 40 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. அதிகபட்சமாக ஊத்துமலை பகுதியில் 118 மில்லிமீட்டர் மழையும், நாலுமுக்கு பகுதியில் 106 மில்லிமீட்டரும், காக்காட்சி பகுதியில் 92 மில்லிமீட்டரும், மாஞ்சோலை மலைப்பகுதியில் 88 மில்லிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. குறைந்தபட்சமாக சேரன் மகாதேவியில் 9 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது.